இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன்.com. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பீக்காங், அதாவது பெரிய பீக்கான்னு சொல்லுவாங்க, நீட்ட பீக்கான். அதுதான் வந்துட்டு நம்ம விதைகள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு நேற்று தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு வேலைக்காக போனோம். அத்தை வீட்டில் பார்த்திங்கன்னா இது நிறையவே நெத்துக்கள் விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான விதைகளை நம்ம எடுத்து கொடுத்துட்டு, ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு விதைகள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. அதனால் நம்ம இதே மாதிரி 3 எத்துக்கள் எடுத்து அதில் விதைகள் கலெக்ட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த டைம் அதாவது காய்ச்செடிகளுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் என்னுடைய கார்டனில். ஏன்னா ப்ளேஸ் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் நான் போன டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாடாமல்லிலாம் வச்சுருந்தேன். ஸோ இது உங்களுக்கு நிறைய பேர் பூக்கள் விதை கேட்குறனால இதையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு அவங்க தான் வச்சுருந்தாங்க, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுவுமே நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம சேனலில் விதை பகிர்வு போட்டிருக்கு. உங்களுக்கான விதைகளை ஃப்ரீயாக வாங்கி நீங்கள் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி அவங்க அவங்க காட்டில் ஓரமாக போட்டு இந்த மாதிரி மரங்களில் ஏற்றி விட்டுருந்தாங்க. நிறைய ஈல்டு கொடுத்துருச்சு, நிறைய எங்களுக்கும் கொடுத்தாங்க. நான் இந்த தடவை பீக்கங்காய் போடலை. போன டைம் போட்டு எனக்கு நெத்து விட்டுருந்தேன், யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு பார்த்தா, அதனால் கொஞ்சம் அவ்வளோவா விதைகள் எடுத்து வைக்கிறதுனால கேரிங் பண்ணலை. ஆனாலும் ஒரு 2 விதைகள் போட்டு விட்டேன். ஆடி பட்டம் முடிஞ்சு கொஞ்சம் லேட்டாக போட்டனால எனக்கு அவ்வளோவா ஈல்டு கொடுக்கல. அதனால் விதைகள் நான் விடலை. ஸோ அத்தை விட்டுருந்தாங்க, அதனால் அதை வாங்கி உங்களுக்கு கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் சித்தியும் புதுசாக ஊருக்கு வந்திருந்தாங்க. ஊரில் இருக்காங்க அவங்க. வில்லேஜுக்கு வந்தாலே நமக்கு அது தனி சந்தோஷம் தானே. வில்லேஜ் வாழ்க்கை என்னதான் இருந்தாலும் கிடைக்காது இல்லைங்களா, என்ன தான் டவுனில் இருந்தாலும். ஸோ முருங்கைக்கீரை சூப் கண்டிப்பாக குடிக்கணும்னாங்க. அதனால் முருங்கைக்கீரைகள் பறிச்சாச்சு. அப்புறம் நமக்கு விதைகள் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆயா கூட வந்திருந்தாங்க. அப்புறம் சித்தி, அப்புறம் தங்கச்சி, அப்புறம் என் பையன் எல்லாருமே ஜாலியாக போயிருந்தோம். பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே காட்டை சுற்றி பார்த்துட்டு, எங்கேயோ பிக்னிக் போனால் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு நல்ல என்ஜாய் பண்ணியாச்சுங்க. அப்புறம் கீரை மட்டும் பறிச்சா பத்தாதுங்க. அப்புறம் அத்தை பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் உடைக்கும் போது, கீரைகள் பறிக்கும்போது குச்சி உடஞ்சிரும் இல்லைங்களா, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை நல்லா கட் பண்ணி இதை மாதிரி வாய்க்கால் வரப்பில் ஊனி விட்டுருவாங்க. அதுவும் நல்லா மரமாக வளர்ந்து இப்போ அதில் நிறைய கொத்து கொத்தாக காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நம்ம வீட்டிலே நம்ம செடி முருங்கையும் இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் மூலம் வளர்த்த முருங்கையும் இருக்குது. அது ஆல்ரெடி நம்ம விதைகள் கொடுத்தாச்சு. உங்களுக்கு முருங்கை விதைகள் வேணும்னா சொல்லுங்கள். இனி வர விதைகளை நான் நேர்த்தி பண்ணி விதைகள் விட்டு உங்களுக்கு நான் தர்றேன். ஸோ செடி மூலமாக நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க மாடி தோட்டத்தில் நீங்கள் முருங்கை விதைகள் இதை மாதிரி நாட்டு வெரைட்டி ட்ரை பண்ணிங்களா பண்ணலாம். ஸோ இந்த காய் பார்த்திங்கன்னா சதைப்பகுதி நிறையா இருக்குங்க. காய் கொஞ்சம் பெருசாக தெரியும், ஆனால் முத்தின மாதிரி இருக்கும். பட் அது முத்தின காய் கிடையாது, அதுதான் நல்லா விளைஞ்ச காய். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பாராக இருக்கட்டும், நீங்கள் கூட்டா, அதாவது அவியல் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி முருங்கைக்காய் அவியல் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் கண்டினியூஸாக சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட காய் தாங்க இது. மேலேருந்து ஓரளவு எட்டி பறிச்சாச்சு, குச்சிகளை உடைக்காத அளவுக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கெலாம். நாங்கள் பறித்து அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் அத்தை அடுத்து இதுக்கு முன்னாடி பருத்தி போட்டிருந்தாங்க. இப்போ அடுத்து சோளம் போட போகிறாங்களா மாட்டுக்கு. பக்கத்தில் வெங்காயம் நட்டுருந்தாங்க. இவங்க தண்ணி உப்பு தண்ணிங்க. ஸோ நான் அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம தான் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ நேச்சுரலி இது இயற்கை இடுபொருட்கள் அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அத்தைக்கிட்ட. அதுக்கு தண்ணியினுடைய pH செடிகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடியதும் இருக்குது. இந்தியா க்ரோவோட மாடிஃபைன்னு சொல்லிட்டு அதையுமே நான் அத்தைக்கு போடுங்க, உங்களுக்கு நல்லா ஈல்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் புவஸ்திராலாம் பணியில் போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. வெங்காய காட்டுக்கு தான் பாய்ஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓரங்களில் கத்திரி, வெண்டை இதெல்லாம் மாதிரி போட்டு விட்ருவாங்க. ஸோ அதில் கிடைக்கிற காய்களே அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது போதுமாக இருக்கும். போன டைம்லாம் பெரிய கத்திரி போட்டிருந்தாங்க, விதைகள் எடுக்கலைங்க. எடுத்திருந்தா இன்றைக்கி நல்லா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டை ரகங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு போடக்கூடிய புல்லுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சம்மரில் தண்ணி இருக்கிற இடத்துல தோட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்லாவே செழுமையாக இருந்துச்சு, பசுமையாக, கண்ணுக்கு பார்க்க பச்சை பசேல்னு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கூலிங்காகவும் சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்துக்காக போனோம். ஸோ நமக்கு பீக்கங்காய் சீட்ஸும் கிடச்சிது, கலெக்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் கொஞ்சம் வீட்டில் கிடைக்கக்கூடிய மற்ற அறுவடைகளையும் நம்ம காட்டில் பார்க்குறது ஒன்று விடலைங்க.
ப்ளஸ் அத்தை வந்து வாழைத்தண்டுலாம் ஒன்று வச்சு அது நிறையா வாழையடி வாழையாக வளர்ந்து நிறையா பூக்கள்லாம் நம்ம கொடுப்பாங்க. வாழைப்பூக்கள் தண்டுலாம் அறுத்தா கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வாழைப்பழம் காயெல்லாம் பழுக்க வைக்க சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் நிறையா கொடுப்பாங்கங்க. ஸோ அவங்க தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பம்பு செட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு இருந்தோங்க. பார்த்திங்கன்னா புழுதியில் நிறைய படர்ந்துருந்தது. இது தண்ணி இருக்கிற இடத்துல நல்லாவே வளருங்க. ஸோ ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும், நல்லா அது இயற்கையாகவே வளருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடுகு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தலை அரிக்குதுன்னு சொல்கிறாங்களா, அவங்க வந்து ஹேர் பேக்காக கலந்து நம்ம தலையில் போட்டுட்டு வரலாம், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இதை வந்து நம்ம செடிகளுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு, பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. செடிகளுக்கு மூடாக்கு போட்ட மாதிரி இருக்கும் செடிகள் அடியில் நடும்போது. இப்போ நட்டு வச்சு வரலைன்னா அடுத்து மழை வந்தால் கண்டிப்பாக அப்போ ட்ரை பண்ணி நம்ம வீட்லேயும் நிறையா வந்து க்ரோ பண்ணிக்கணும். ஸோ இதோட கட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு மழை சீசனில் கண்டிப்பாக தரேங்க. நம்மக்கிட்ட ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். அப்புறம் தண்ணியில் நல்லா காலெல்லாம் கழுவிட்டு ஜில்லுன்னு கழுவியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து நல்லாவே இருக்குது. அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி பூன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பெரிய செடியாக வரும். மலைங்கள்லாம் நிறைய இருக்கும், கொடைக்கானல் ஊட்டிலலாம் இருக்கும். இப்போ நிறைய நம்ம வீட்டுங்களே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த சீசனில் வளருமான்னு தெரியல. ஆனாலும் 2 குச்சி சின்னதாக மட்டும் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த பூக்கள் தலையில் வைக்க முடியாது, பட் அழகாக இருக்கும். நம்ம எல்லோ பூக்கள்லாம் நம்ம கார்டனில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி வச்சு இது பண்ணலாம். இதெல்லாம் இன்றைக்கி பறித்து அறுவடைங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கண்டினியூ வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.